நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம கௌதம் மதுமிதா வந்து வீட்ல வந்து ரொம்ப நெருக்கமா வந்து நெருங்கி பழக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேமே வந்து வீட்ல வந்து காலையில 2 பேருமே எந்திரிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம இவங்க கிட்ட கேட்காங்க கௌதம் கிட்ட, "இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா?" அப்படிங்கிற மாரி வந்து ஒரு ஃபார்மாலிட்டி கேட்குற மாரி காட்டுறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க. இருந்தாலும் வலி இருக்கு. இன்னும் ஒரு 10 நாளைக்கு வந்து என்னால் இப்படி தான் இருக்க முடியும் போல் ரொம்ப கவலையாக சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்குங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம மதுமிதா வந்து குளிக்க போயிடுறாங்க. சரி, மதுமிதா வந்து குளிக்க போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளே டீ போட்டு அசத்துனா என்ன, நம்மளோட சமையல் திறமையை காட்டுவோமே அப்படி சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து யோசிக்காங்க. ஆனால் நம்ம வீல் சேர்ல இருக்கோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம மதுமிதா வந்து அவங்க தான் குளிக்க போயிட்டாங்களே, வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ளே நம்ம போய் டீ போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்து விறுவிறுன்னு போய் அங்கே போய் டீ போட ஆரம்பிச்சிடுறாங்க. டீ வந்து ஜம்முன்னு போட்டுடுறாங்க. போட்டுட்டு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வீல் சேரில் உட்காந்துருக்காங்க டீயை வச்சுக்கிட்டு. அந்த நேரத்தில் மதுமிதா வந்து குளிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே, "கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டீ போட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மதுமிதா, "ஒன்றும் தேவையில்லை, நானே டீ போட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க? டீ போட்டிங்களா? உங்களால் எழுந்தே நடக்க முடியாது, எப்படி டீ போட்டிங்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். "அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நான் எப்படியோ டீ போட்டேன், என் டீயை குடிச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து டீயை வந்து மதுமிதா கிட்ட கொடுக்காங்க. மதுமிதா குடிச்சு பார்த்துட்டு, "பரவாயில்லையே, சூப்பராக இருக்குது, என்னையை விட ஏன் இது வரைக்கும் நான் குடிச்ச டீலேயே இதுதான் சூப்பராக இருக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து மதுமிதா வந்து சொல்கிறாங்க, "சரிங்க, நம்ம சாப்பிட்றதுக்காக நேரம் டைம் ஆயிடுச்சு, நான் போய் வந்து வேகமா வந்து சமையலை முடிக்கிறேன் சரியா" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அவங்க வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா வீல் சேர்லேயே இருக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கௌதமுக்கு வந்து போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா வீட்டுக்குள்ளே வந்து கொசு வந்து அவங்கள வந்து கடிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த நேரத்தில் அதை எந்திரிச்சு விரட்ட முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லேசாக எட்டி பார்க்குறாங்க. மதுமிதா வந்து சமையலில் வந்து பிஸியாக இருக்காங்க. சரி, மதுமிதா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து கொசு பேட் அடித்து அதை வந்து அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொசு பேட்டை எடுத்து கொசுவெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மதுமிதா வந்து திரும்பி பார்த்துடுறாங்க. கௌதம் வந்து கொசு விரட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நம்ம கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே கண்டுக்காத மாதிரி வந்து சமையலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து சமைச்சு முடிச்சுட்டு மதுமிதாவும் கௌதமும் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இவங்க மதுமிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹாட் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து கௌதம் வந்து சேரில் உட்காந்துருக்காங்கள, அவங்கள அப்படியே கைத்தாங்கலாக கொண்டு போய் பெட்டில் உட்கார வச்சு ஒரு துணி எடுத்து அதை முக்கி முக்கி அவங்க உடம்ப வந்து துடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை வந்து அந்த பக்கம் வந்து லட்சுமணனும் நம்ம இவர் அபிஷேக்கும் பார்த்துடுறாங்க. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் 2 பேரும் நெருக்கமாக ஆரம்பிச்சிட்டிங்களா, கௌதம் நீ வந்து மதுமிதா மேலே இந்தளவு நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டியே, இது வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை. உங்கள் 2 பேர்த்த வந்து இப்படியே விட்டுக்கிட்டோம்னா அவ்வளோதான், இனிமேல் வந்து இது சரிப்பட்டு வராது, உடனே வந்து இவங்க 2 பேர்த்த பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.